பாட்டியின் மனமாறுதலை ஜாடையாக கவனித்துக் கொண்டிருந்த மைதிலிக்கு நாட்கள் செல்ல செல்ல இந்த முணுமுணுப்பு சகிக்கக்கூடவில்லை. கைப்பணத்தை செலவழித்து கொண்டு அங்கிருந்து அவமதிப்பு அடைவதை விட நிலைமை மோசமாகும் முன் கௌரவமாக வெளியேறி விடுவதுதான் நலம் என தனக்குள் தீர்மானித்து விட்டாள். மனைவியின் பிரசவத்திற்கு பிறகு நீலகண்டன் வேலை தேடும் படலத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தான். பத்திரிகையில் கண்ட விளம்பரங்களுக்கெல்லாம் சலியாது மனு எழுதி போட்டான். அங்கு ஒரு வேலை காலி, இங்கு ஒரு வேலையாள் தேவை என்று காதுகளில் வந்து விழுந்த வதந்திகளை நம்பிக்கொண்டு அந்த ஸ்தாபனங்களை நாடி அயலூர்களுக்கெல்லாம் போய் வந்தான். அலைச்சலும் மனச்சோர்வும் கைப்பொருள் செலவும் தான் பிரதிபலனாக கிட்டினவை ஒழிய வேலை ஒன்றும் அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை. ஒரு நாள் பகல் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு மைதிலி கூடத்தில் இருந்த புடவை ஒன்றை தைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தாழ்வாரத்திலே தூளியில் கண்ணயர்ந்து கொண்டிருந்த ரவிச்சந்திரன் தூக்க கலக்கத்தில் துள்ளி கொண்டு தூளியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். பயமும் வலியும் தாளாது குழந்தை ஓ என்று அலறத் தொடங்கவே ரேழி திண்ணையில் சாப்பாட்டிற்கு பிறகு லேசாக ஒரு தூக்கம் போட்டு கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். தொடர்ந்தாற்போல் வீடு முழுவதும் ஒலித்த குழந்தையின் அலறல் அவளுக்கு நாராசமாக இருந்தது. தட்டு தடுமாறிக்கொண்டு பாட்டி திண்ணையிலிருந்து இறங்கி தாழ்வாரத்திற்கு வந்தாள். அடி மைதிலி, நீ என்ன குழந்தை வளர்க்கிறாய்? இந்த பாழும் வீட்டில் சித்த தூங்குவதற்கு கூட நிம்மதி இல்லை. குழந்தையா இது? ராஜேஷன் எப்படி அலறுகிறான் பார் என்று அத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த வெறுப்பை வார்த்தைகளாக வாரி வீசினாள். தங்கள் வருங்காலத்தை எண்ணி கலங்கி கொண்டிருந்த மைதிலிக்கு பாட்டியின் கொடுமையான மொழிகள் மிக்க வருத்தத்தை கொடுத்தன. வலியினால் துடித்து கொண்டிருந்த மகனை மார்புடன் அணைத்து சமாதானம் செய்த வண்ணம் இருந்த அவள் ஏதும் பேசவில்லை. பாட்டி காமாட்சிக்கு அவளது மௌனம் கோபத்தை மூட்டியது. கடைசி காலத்துல எனக்கே இந்த கிரகச்சாரம் எல்லாம். ஏண்டி அம்மா, உன் புருஷனுக்கு சீக்கிரமா வேலை ஒன்றும் கிடைக்காதா? நான் எப்படி சொல்கிறதுன்னு யோசித்து கொண்டிருந்தேன். அடுத்த மாத வாக்கில் என் சிறிய தாயார் பேத்தியிடம் போய் ஒரு மாதம் தங்கலாம்னு உத்தேசித்திருக்கிறேன் என்று கடுமையான குரலில் கூறினாள். பாட்டிக்கு தாங்கள் வேண்டாத விருந்தாளியாகிவிட்டோம் என்ற நிலைமையை நன்றாக புரிந்து கொண்ட மைதிலியின் மென்மையான உள்ளம் மிக்க துன்பமடைந்தது. தொண்டையை இறுக்கி பிடித்த துயரத்தையும் சமாளித்து கொண்டு லேசாக புன்முறுவலித்து, பாட்டி, முதல் தேதி வாக்கில் இவர் பட்டணத்தில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு அமரப்போகிறார். வாடகைக்கு ஒரு இடமும் தேடிவிடப் போவதாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஊருக்கு கிளம்பும் முன் அநேகமாக நாங்கள் போய்விடுவோம் என்றாள். பாட்டி இதை கேட்டு நிம்மதியானதொரு நீண்ட பெருமூச்செறிந்தாள். என்னவோ அம்மா, இந்த வேலையிலாவது உன் புருஷனை நீடித்து ஒட்டி கொண்டிருக்க சொல்லு. ஒரு குழந்தை வேறு பிறந்தாகிவிட்டது. இனிமேல விளையாட்டுத்தனமாக இருந்தால் அவ்வளவுதான் என்று குத்தலாக மொழிந்துவிட்டு தெரு திண்ணையை நாடி மறுபடியும் ஒரு தூக்கம் போட சென்று விட்டாள். நீலகண்டன் 2 நாட்களுக்கு முன்புதான் சாய கம்பெனி ஒன்றில் குமாஸ்தா வேலை காலி இருப்பதாக கேள்விப்பட்டு பட்டணத்துக்கு சென்றிருந்தான். கம்பெனி முதலாளி அவனுக்கு அந்த வேலையை தர சித்தமாக இருந்தார். ஆனால் அதற்கு 500 ரூபாய்கள் பணம் முன்னதாக ஜாமீன் கட்ட வேண்டியிருந்தது. மங்கள பவனத்திலிருந்து புறப்பட்ட பொழுது கையில் கொண்டு வந்திருந்த ரொக்கம் இந்த சில மாதங்களில் கரைந்து விட்டிருந்தது. பிரயாண செலவிற்கே பணம் போதாமல் இருந்ததனால் நீலகண்டன் தனக்கு 1 வார அவகாசம் கொடுக்கும்படி கம்பெனி முதலாளியிடம் மிகவும் வேண்டிக் கொண்டு கிராமத்திற்கு திரும்பி வந்தான். வீட்டிற்கு தேவையான பல முக்கிய ஜாமான்களுடன் அவன் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து கால்நடையாக உச்சி வெயிலில் களைப்புடன் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது சோர்ந்த முகபாவத்தை கண்ணுற்ற மைதிலியின் உள்ளம் துணுக்குற்றது. சற்று முன் தனக்கும் பாட்டிக்கும் நடந்த சம்பாஷணையை அவள் இது சமயம் அவனிடம் கூற விரும்பவில்லை. போன இடத்தில் என்ன தொல்லையோ, ஏற்கனவே மனம் சோர்ந்திருக்கும் அவருக்கு நடந்த விவரத்தை கூறி இன்னும் மனச்சோர்வை அதிகப்படுத்துவானேன் என்று தனக்குள் எண்ணியவளாக உற்சாகம் ததும்பிய குரலில் அவனை பார்த்து, வெயிலில் நடந்து வந்திருக்கிறீர்கள், குடையை கூட இங்கே மறந்து வைத்துவிட்டு போயிருந்தீர்கள். முற்றத்தில் கங்காளத்தில் ஜலம் எடுத்து வைத்திருக்கிறேன், ஸ்நானம் செய்துவிட்டு வந்தால் இலை போடுகிறேன் என்று உபசரித்தாள். திருப்தியாக உணவருந்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு கூடத்திற்கு வந்தான் அவன். தரை மீது நீந்தி கொண்டிருந்த ரவிச்சந்திரன் தனது பால்வடியும் வதனத்தை நிமிர்த்தி தந்தையை கண்டு ஒரு கள்ளச்சிரிப்பு சிரித்தான். தகிக்கும் வெயிலில் கால்நடையாக வந்த களைப்பு, பணம் இல்லை என்ற திகில், வேலை தேடிக்கொள்ள வேண்டுமே என்ற கவலை அனைத்தும் அந்த இனிய முகத்தை கண்டதும் நீலகண்டனுக்கு மறந்தே போய்விட்டன. குழந்தையை வாரி எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டு உச்சி மோர்ந்து பன்முறை முத்தமிட்டான்.
சமையல் அறையில் வேலைகளை முடித்துக்கொண்டு ஒரு சொம்பில் குளிர்ந்த நீரை எடுத்து நிரப்பிக்கொண்டு மைத்திலி கூடத்திற்கு வந்தாள். டம்ளரில் நீரை வார்த்து கணவனிடம் கொடுத்துவிட்டு குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டாள். களைப்பு தீர்ந்து கணவன் மன அமைதியாக இருப்பதை கண்ணுற்றதும், ஆமாம், போன விஷயம் என்ன ஆயிற்று? அநேகமாக கிடைத்திருக்க வேண்டும். உங்கள் முகத்தை பார்த்தால் காரியம் வெற்றி போல் தெரிகிறது என்று மெல்ல விசாரித்தாள். நீலகண்டனின் களை பொருந்திய முகம் சற்றென்று வாடிவிட்டது. அநேகமாக வெற்றிதான் மைத்திலி, ஆனால் என்று மேலும் கூற முடியாது அவளை பரிதாபமாக பார்த்தான். மைத்திலி அதிகமாக படித்திருக்கவில்லை என்றாலும் சில பொது விஷயங்களை அவள் தன் கணவன் மூலமாக நன்கு அறிந்திருந்தாள். கம்பெனி வேலைகள் சிலவற்றுக்கு முன்னதாக ஜாமீன் பணம் கட்ட வேண்டியிருக்கும் என்பதை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆகவே அவள் சற்றென்று, ஜாமீன் ஏதாவது கட்டும்படி நிர்பந்தித்தார்களா என்று கேட்டாள். நீலகண்டனுக்கு தூக்கி வாரி போட்டது. மைத்திலி, நீ வெகு புத்திசாலி. என் போன்ற மடையனுக்கு மனைவியாக நீ வாய்த்திருக்க கூடாது. சரியாக கூறிவிட்டாய். 500 ரூபாய் ஒரு வார காலத்திற்குள் கட்ட வேண்டும். என்ன செய்வதென்று கலங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றான். மைத்திலி பதிலுக்கு தன் முத்து பற்கள் தெரிய மெல்ல சிரித்தாள். இதற்கு கவலைப்படுவானேன்? இப்பொழுது நல்ல காலமாக அந்த தொகை நம்மிடம் இருக்கிறது என்றாள். நீலகண்டனுக்கு விஷயம் புரியவில்லை. ஆகவே, மைத்திலி, என்ன சொல்கிறாய்? கையில் இருந்த பெருந்தொகை முழுவதும் செலவாகிவிட்டதே. இருப்பதை கொண்டு இன்னும் சில நாட்கள் கூட நாம் சௌகரியமாக வாழ முடியாதே. அப்படி இருக்கையில் என்று இழுத்தான். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் தெளிவாக கூறுகிறேன். என் கழுத்தில் உள்ள கொடி, கை வளையல்கள் இரண்டையும் சேர்த்தால் 15 பவுனுக்கு மேல் இருக்கும். தாமதம் செய்யாது நாளை வண்டிக்கு புறப்பட்டு பட்டணம் போய் இவைகளை விற்று ஜாமீன் பணத்தை கட்டி வேலையை ஒப்புக்கொள்ளுங்கள். வேலையில் சேர்ந்தவுடன் அலுப்பை பாராது நாம் தங்க வசிக்க ஒரே ஒரு அறை குடக்கூலிக்கு எடுத்துக்கொண்டு உடனே எனக்கு ஒரு கடிதம் போடுங்கள். இங்குள்ள ஜாமான்களை சேர்த்து கட்டிக்கொண்டு குழந்தையுடன் நான் புறப்பட்டு வந்து விடுகிறேன். எனக்காக ஒரு நடை தாங்கள் இங்கே வந்து சிரமப்பட வேண்டாம். வீண் பிரயாண செலவும் வேண்டாம் என்றாள் சாவதானமாக. நீலகண்டன் அவளை வியப்புடன் பார்த்து கொண்டு சற்று மௌனமாக இருந்தான். மைத்திலி தன் பொருட்டு எல்லாவிதமான தியாகமும் செய்ய தயாராக இருப்பதைக் கண்டு அவன் நெஞ்சு இறக்க வசப்பட்டது. மைத்திலி, வேண்டாம். இந்த நகைகளை இது சமயம் நான் விற்றால் பிறகு வாங்கி போடவே முடியாது. நிலைமை இருக்கும் பயங்கரத்தில் கையிலிருந்து எந்த பொருள் போனாலும் என்னால் திரும்ப மீட்க முடியாது. மைத்திலி பதிலுக்கு வாய்விட்டு சிரித்தாள். ஆனாலும் நீங்கள் இப்படி அதறியப்படுவது அழகாகுமா? சில மாதங்களுக்கு முன்பு நாம் இப்படி ஒரு கவலைக்கிடமான நிலைமை நமக்கு ஏற்படும் என்று சொப்பனத்தில் கூட நினைத்ததில்லை அல்லவா? அதேபோல் மேலான ஒரு நிலை சில மாதங்களில் நமக்கு ஏன் திரும்ப வரக்கூடாது? எத்தனை துன்பம் ஏற்பட்ட போதிலும் நாம் தைரியத்தை இழக்கக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது. இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல. காலம் மாறி நமது கஷ்டங்கள் ஒழிந்ததும் இவைகளைப் போல் பன்மடங்கு நகைகள் நீங்களே எனக்கு செய்து போடுவீர்கள். ஒரு சமயம் அப்படியே போட முடியவில்லை என்றாலும் எனக்கு கொஞ்சமும் வருத்தம் இருக்கப் போவதில்லை. அன்பான கணவரையும் ஆசை மிகுந்த குழந்தையையும் விட எனக்கு நகைகள் அவ்வளவு உயர்ந்தவைகள் அல்ல என்று மூச்சு விடாது பேசினாள். பிறகு கணவன் அருகே வந்து தன் இடுப்பில் இருந்த குழந்தையை அவன் முதுகின் மீது சாத்திவிட்டு மிகவும் தாழ்ந்த குரலில், தயங்காதீர்கள். நம் ரவிச்சந்திரனுக்காகவாவது நீங்கள் இந்த வேலையை ஏற்க வேண்டும். எவ்வளவு நாள் இவனும் நாமும் பிறர் வீட்டில் வசிக்க முடியும் என்றாள். நீலகண்டன் பெருமூச்செறிந்துவிட்டு, மைத்திலி, ஆமாம், நீ சொல்வது சரி. பிறருக்கு பாரமாக நாம் அதிக நாட்கள் இங்கிருப்பதும் தவறு என்றான். நீலகண்டன் ஊருக்கு சென்று 7 தினங்கள் கடந்து விட்டன. ஒவ்வொரு நாளும் தபால்காரன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த மைத்திலி அன்று பகல் தபால்காரன் தங்கள் வீட்டை நோக்கி வருவதை கண்ணுற்றதும் பரபரப்புடன் வாயிலுக்குள் ஓடி அவன் கொடுத்த கவரை வாங்கி அவசரமாக உரையை கிழித்து காகிதத்தை உள்ளிருந்து எடுத்து படித்தாள். அன்புள்ள மைத்திலி, இந்த கடிதத்தை எழுதும் பொழுது என் உள்ளம் படும் வேதனையை விவரிக்கவே முடியாது. உள்ளத்தின் வேதனையை விட 2 மடங்காக என் உடல் வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறது. கடிதத்தின் தலைப்பை பார்த்ததுமே நீ ஊகித்து கொண்டு விடலாம். ஆமாம் மைத்திலி, நான் இதை பட்டணத்து சர்க்கார் பெரிய ஆஸ்பத்திரி 8ஆம் நம்பர் வார்டு 18ஆம் நம்பர் படுக்கையில் இருந்தபடிதான் எழுதுகிறேன். என் அருமை மைத்திலி, கவலைப்படாதே. நமது மனோதிடத்தை சோதிக்கும் காலம் இது போலும். 4 நாட்களாகவே உனக்கு இந்த சமாச்சாரத்தை எழுத வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேன். ஆனால் இதை படித்துவிட்டு நீ எவ்வளவு துயரத்தில் மூழ்கி விடுவாய் என்பதை எண்ணி அச்சமுற்று நாட்களை ஒத்தி போட்டு கொண்டு வந்தேன்.
ஆனால் பாவம், பேதை பெண்ணி, தபால்காரன் வரவை எதிர்பார்த்து தினமும் வாயிலில் காத்திருப்பாயே என்று நினைத்தபோது துக்கத்திலே என் நெஞ்சு வெடித்தது. எப்படியும் உனக்கு விஷயம் அனைத்தையும் தெரிவித்து விடுவது என்ற துணிவுடன் இன்று எழுதுகிறேன். மைதிலி, என் அன்பே, உன்னை பலவிதத்திலும் துன்பத்தில் ஆழ்த்தி விட்டதற்காக இந்த பாவியை மன்னித்துவிட்டு மேலே கடிதத்தை படி. கிராமத்திலிருந்து நேரே பட்டணம் வந்த நான் அரை கணமும் பொழுதை வீணாக்காது நகைகளை பத்திரமாக எனக்கு தெரிந்த ஒரு காசு கடையில் விற்றேன். 800 ரூபாய்க்கு கொஞ்சம் கூடுதலாக தொகை கைக்கு கிடைத்தது. தங்கியிருந்த ஹோட்டலில் காலை ஸ்நானத்தை முடித்து கொண்டு காஃபி சாப்பிட்டு விட்டு நேரே நான் மனு போட்டிருந்த இடத்திற்கு புறப்பட்டேன். ஜாக்கிரதை இல்லாதவன் என்று என்னை பற்றி இழிவாக கருதலாம். என்னுடைய போதாத காலம்தான் என்று கூறுவேன். இதற்கு முன் நான் பட்டணத்தில் வசித்த போது எவ்வளவோ முறைகள் அத்திம்பேர் கம்பெனி பணத்தை ஆயிரமாக சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக பிரயாணம் செய்திருக்கவில்லையா? டிக்கெட் என்று கண்டக்டர் பணத்திற்காக கையை நீட்டிய போது சட்டை பைக்குள் கையை விட்டேன். அவ்வளவுதான். வயிறு பகீர் என்றது. 800 ரூபாய் நோட்டு கத்தைகளை அடுக்கிக் கொண்டிருந்த எனது வணிபர்ஸை காணவில்லை. ஒரு வினாடி பொழுதில் விஷயம் பஸ் முழுவதும் பரவிவிட்டது. துயரமும் அவமானமும் என்னால் சகிக்க முடியவில்லை. பஸ் அடுத்த நிற்கும் இடத்தில் இறங்கி அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் பணம் தொலைந்து போனது பற்றி ஒரு புகார் தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தேன். உன்னை நினைத்து கொண்டேன். குழந்தை ரவியின் களங்கமற்ற வதனத்தை நினைத்து கொண்டேன். அவ்வளவுதான். கண்களில் பெருகிய கண்ணீர் பார்வையை மறைத்தது. எங்கே செல்கிறோம் என்று நினைவின்றி கால் போன வழியே நடந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது கூட என்னால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. எல்லாம் ஒரே குழப்பமாகவே இருக்கிறது. ஐயா ஐயா என்று யாரோ கத்தியது போல் கேட்டது. சுரீர் என்ற ஒரு வலி. அவ்வளவுதான். மைதிலி, எனக்கு இந்த உலகத்தின் நினைவே போய்விட்டது. விழித்து கொண்டு பார்த்தபோது நான் ஆஸ்பத்திரி கட்டிலில் மண்டை, முகம், கால்கள் அனைத்திலும் பலத்த கட்டுகளுடன் கிடந்தேன். வாழைக்காய் ஏற்றுக்கொண்டு சென்ற லாரி மீது மோதிக்கொண்டதால் எனது வலது கால் எலும்பு 3 இடங்களில் முறிந்து விட்டதென்று பிறகு தெரிய வந்தது. நான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்று என்னை கவனித்து பார்க்கும் வைத்தியர் கூறுகிறார். நான் நினைக்கிறேன், உனது களங்கமற்ற அன்பு எனக்கு உயிர் பிச்சை அளித்தது என்று. மைதிலி, அழாதே. எனது கால் எலும்பு கூடி நான் மீண்டும் ஆரோக்கியமடைய குறைந்தது 3 மாத காலமாகும் என்று வைத்தியர் கூறிவிட்டார். ஆகவே அதுவரை பொறுமையுடன் எனக்காக குழந்தை ரவியை பாதுகாத்து கொண்டு பாட்டியுடன் இரு. உடம்பு குணமானவுடன் ஓடி வந்து உன்னை அழைத்து போகிறேன். அடிக்கடி கடிதம் எழுதுகிறேன். அன்புள்ள மைதிலி, நீ அழாதே. உன் கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்வது என் உள்ளத்தை கொடுமையாக தகிக்கும். அடிக்கடி எனக்கு நீ எடுத்துக்கூறும் அந்த தைரியத்தை இப்பொழுது நீ வரவழைத்துக்கொள். குழந்தைக்கு என் ஆசி, பாட்டிக்கு நமஸ்காரம். உனக்கு என் மாறாத அன்பு. இப்படிக்கு அன்புள்ள நீலகண்டன். கடிதத்தை படித்து முடித்த மைதிலியால் உண்மையிலேயே அழவே முடியவில்லை. மிதமிஞ்சிய துக்கத்தினால் அவள் சித்த பிரமை அடைந்தவள் போல் திறந்த வாயிற்புறத்தை வெறித்து பார்த்து கொண்டு நின்று விட்டாள். ஸ்ரீமான் திவாகரனுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. சிந்தனை உலகிலேயே வசித்து வந்த அவர் வீட்டில் நடந்து கொண்டிருந்த அமர்க்களத்தை சற்றும் கவனிக்கவே இல்லை. அன்று மாலை தபாலில் தமது பெயருக்கு வந்த கடிதத்தை கவனித்த போது அவர் வியப்பில் மூழ்கிவிட்டார். திடீரென்று நீலகண்டன் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போக காரணம் என்ன என அவரால் சிறிதும் ஊகிக்க முடியவில்லை. அன்று சாயங்காலம் வீட்டிற்கு வந்ததும் அவர் மங்களத்தை கூப்பிட்டார். சட்டைப்பையில் பத்திரமாக எடுத்து வைத்திருந்த அந்த ராஜினாமா கடிதத்தை தமது மனைவியிடம் நீட்டி, மங்களம், இதெல்லாம் என்ன? உன் தம்பிக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டிருக்கிறதா? இதென்ன பேத்தல் இது என்று சற்று காரமாக கேட்டார். இத்தகைய ஒரு தாக்குதலை மங்களம் முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்தாள். ஆதலினால் அவள் கணவரின் குறுக்கு விசாரணையைக் கண்டு கலங்கிவிடவில்லை. நீலகண்டன் வீட்டை விட்டு வெளியேறியதற்கு தான் எந்த விதத்திலும் பொறுப்பாளி அல்ல என்று அவள் கணவனிடம் நிரூபிக்க விரும்பி, நீங்கள் சொல்வது முற்றிலும் வாஸ்தவம். நீலகண்டனுக்கு பைத்தியம் பிடித்துத்தான் இருக்கிறது. 1 மாதமாகவே அவன் போக்கு ஒரு தினசாகத்தான் இருந்தது. யாரையும் சொல்லி குற்றமில்லை என்று பெருமூச்செறிந்தாள். எனக்கு இப்படியெல்லாம் பேசினால் புரியாது. என்ன நடந்தது? இவன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மனைவியுடன் வெளியேறும்படி இங்கே யார் அவனுக்கு அபச்சாரம் செய்து விட்டார்கள்? இதெல்லாம் என்ன போக்கிரித்தனம் என்று உருமினார் திவாகரன் கோபத்துடன். போக்கிரித்தனம் என்று ஒரு தடவை சொன்னால் போதாது, 100 தடவை சொல்லுங்கள். என் தம்பிதான் என்றாலும் உங்களிடம் நான் உண்மையை ஏன் மறைக்க வேண்டும்? ஆபீஸ் காரியங்களை நன்றாக கவனிக்கிறான் என்று நீலகண்டனை நீங்கள் கொஞ்சம் தூக்கி வைத்து கொண்டதும் அவனுக்கு கர்வம் தலைக்கேறிவிட்டது. அவனை கூட நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அந்த பெண் இருக்கிறாளே மைதிலி,
அவள் நமது குலத்தை கெடுக்க வந்த ஒரு கோடாரி கம்பு. எவ்வளவோ அருமையாக அவளை இந்த வீட்டில் நான் வைத்து போஷித்தேன். பெண்ணுக்கு மேல் என் கண்ணைப் போல நான் பாதுகாத்து வந்தேன். நன்றி என்பதே கொஞ்சமும் இல்லாத ஒரு நாகப்பாம்பு அவள் என்று ஆத்திரத்துடன் இறைந்து பேசினாள். மைத்திலியை பற்றி மனைவிக்கு ஏற்பட்டிருந்த கோபத்தை காண திவாகரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண் மைத்திலி என்ன செய்தாள் என்று வியப்புடன் கேட்டுவிட்டு அவர் எதிரில் இருந்த பெரிய சோபாவிலே சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டார். கணவனது களங்கமற்ற முகத்தை நேருக்கு நேர் பார்த்து கொண்டு தான் திட்டமிட்டிருந்த பெரிய பொய்யை சொல்ல மங்களத்திற்கு துணிச்சல் ஏற்படவில்லை. சோபாவின் கைப்பிடியை பிடித்துக்கொண்டு அதன் முதுகின் மேல் சாய்ந்தபடி கணவனின் பின்னால் வந்து நின்று கொண்டாள். இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தால் மைத்திலி என் தலைக்கு ஒரு கத்தி கொண்டு வந்திருப்பாள். அவளை நான் என்னவோ எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆசாமி லேசுப்பட்டவள் அல்ல. என் தம்பி வீட்டை விட்டு வெளியேறியதற்கு காரணம் அந்த பொல்லாத பெண்தான் என்றாள். அவள் அப்படி என்ன செய்தாள்? அதை சொல்லு. அதை விட்டுவிட்டு ஊரை சுற்றி வளைக்கிறாயே என்று திவாகரன் அதட்டியதும் மங்களம் ஒரு கணம் அரண்டு போனாள். மறு வினாடி தன் உணர்ச்சியை சமாளித்துக் கொண்டு, என்னவென்று நான் சொல்லட்டும்? எனக்கு அதை சொல்லவும் வாய் கூசுகின்றது. சொல்லாவிட்டாலும் கஷ்டம்தான். அந்த பெண்ணுக்கு தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றிவிட்டது. நான் அதற்கு தடை சொல்லப் போவதில்லை. பேஷாக அவளும் அவள் புருஷனும் மரியாதையாக வெளியே போய் ஜீவித்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த பெண் யுக்தி போல் நம்மேல் வீண் பழியை சுமத்தி விட்டு போய்விட்டாள். சொன்னால் உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவளிடம் நடந்து கொண்ட முறை அவளுக்கு பிடிக்கவில்லையாம் என்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாள். என்ன என்ன என்று திடுக்கிட்டு வினவினார் திவாகரன். அவரது முகம் கருத்து கோபத்தால் சிவந்து போயிற்று. இதையெல்லாம் விவரித்தால் ரசக்குறைவாக இருக்கும். அந்த பெண் உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக ஏதேதோ தன் புருஷனிடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். அவன் அதை கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டு என்னிடம் வந்து இறைந்தான். நான் சொன்னேன், அப்பா, உனக்கு என் கணவர் நடத்தை மீது பிசகு தோன்றினால் உன் மனைவியுடன் வெளியே சென்று வசித்துக்கொள். வீணாக உப்பிட்டவரை தூஷிக்காதே என்று. அவன் வாயில் வந்தபடி கத்திவிட்டு தன் ஜாமான்களை வாரிக்கொண்டு பெண்டாட்டியுடன் புறப்பட்டு போய்விட்டான். போகிறான். என்னை மனம் நோக செய்துவிட்டு போனது அவனுக்கு நல்லதே இல்லை. உங்கள் மீது அபாண்டம் சொன்னால் அதுவும் அவனுக்கு நன்மை இல்லை என்றாள். ஸ்ரீமான் திவாகரன் மௌனமாக சிறிது நேரம் வீற்றிருந்தார். வியாபார உலகிலே கைத்தேர்ந்த புள்ளியான அவருக்கு உலக அனுபவமும் மனோதத்துவ ஞானமும் எல்லாவற்றையும் விட பகுத்தறிவும் மிதமின்றி இருந்தன. அவர் மங்களம்மாளின் வார்த்தைகளை சட்டென்று நம்பிவிடவில்லை. அப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு எழுந்து தமது அறைக்கு சென்று விட்டார். வேறு ஒரு சமயம் இதை பற்றி ஆராய்ந்து விசாரித்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பு அவருக்கு. குறிப்பிட்ட ஒரு காரியம் முடிந்ததும் அதை பற்றி மறுபடி பேசுவது என்ற வழக்கம் திவாகரனிடம் கிடையவே கிடையாது. அவர் அதற்கு பின் மங்கள பவனத்தில் நீலகண்டன் என்ற பெயரையே உச்சரிக்கவில்லை. மேலும் அவர் தமது தொழில் விவகாரங்களில் சில ஆணித்தரமான அபிப்பிராயங்களை கொண்டிருந்தார். எந்த ஒரு ஸ்தாபனமும் ஒரு தனிப்பட்ட மனிதனது ஆட்சிக்கு உட்பட்டு இயங்குவதல்ல. கோபுரத்திற்கு பொம்மைகள் அழகை கொடுப்பது போல் ஸ்தாபனத்திற்கு அருகில் உள்ள சிப்பந்திகள் அழகையும் அந்தஸ்தையும் மிகைப்படுத்தி கொடுக்கிறார்கள். கோபுரத்தை பொம்மைகளா தாங்குகின்றன. அதுபோல சிப்பந்திகள் ஸ்தாபனத்தை இயங்க வைக்கவில்லை, அதுவே இயங்கிக் கொள்கின்றது என்பவைதான் அவரது அசைக்க முடியாத அபிப்பிராயங்கள். நீலகண்டன் மீது அவருக்கு அபிமானம் இருந்தது. ஆனால் அவன் தனது ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறிவிட்டானே என்று அவர் கலங்கிவிடவில்லை. நீலகண்டன் வகித்து வந்த உத்தியோகத்திற்கு விரைவில் வேறு ஒரு ஆளை நியமித்துவிட்டு அத்துடன் எல்லா சம்பவத்தையும் மறந்தவராக தமது தொழில் காரியங்களிலேயே கண்ணாகிவிட்டார். மைத்திலி வீட்டை நிர்வகிக்காததனால் மங்களபவனத்து அலுவலர்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விடாதென்று நிரூபிப்பது போல் மைத்திலி இடையை அலங்கரித்த வீட்டு கொத்துசாவியை பத்மினி தன்னிடுப்பில் சொருகிக் கொண்டு எல்லோரையும் அதிகாரம் செய்த வண்ணம் வீட்டு எஜமானி போல் வளைய வந்து கொண்டிருந்தாள். விதம் விதமாக அலங்கரித்து கொள்ளவும் ஊரில் உள்ள கேளிக்கை ஸ்தலங்களுக்கு கணவனுடன் சென்று வரவுமே பத்மினிக்கு பொழுது சரியாக இருந்தது. அதனால் இவள் மைத்திலி போல் திறமையுடன் குடும்பத்தை நிர்வகிக்க முடியவில்லை. ஆனால் பத்மினி இதற்காக மனம் சலித்து விடவில்லை. தான் வெளியே சுற்ற கிளம்பும் போதெல்லாம் கொத்து சாவியையும் வீட்டு அதிகாரத்தையும் வலது கைப்போல் உதவி வந்த சித்தப்பா முத்துசுவாமியிடம் ஒப்படைத்து சென்று விடுவது அவளுக்கு வழக்கமாகிவிட்டது. மைத்திலியிடமிருந்து கொத்து சாவியை தன்வசம் கைப்பற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக 1.5 வருஷ காலமாக பல விதத்திலும் பாடுபட்டு வந்த சித்தப்பா தனக்கு கிடைத்த அபூர்வமான இந்த சந்தர்ப்பத்தை பெரிதும் பயன்படுத்தி கொண்டார் என்றே கூற வேண்டும். அடிக்கொரு தடவை உக்ரன் அறையை திறந்து உள்ளே சென்று வாய்க்கு வேண்டியதை நிர்பயமாக எடுத்து புசித்தார்.
மங்களம்மாளின் சொந்த பீரோக்களை திறந்து நெய் வாங்குவதற்கு என்றும் தயிர் வாங்குவதற்கு என்றும் பணத்தை இஷ்டப்படியெல்லாம் எடுத்து செலவிட்டார். மைதிலி பங்கள பவனத்தை விட்டு அகன்ற சில மாதங்களில் சித்தப்பா தோற்றத்திலும் நிலைமையிலும் வெகுவாக மாறிவிட்டிருந்தார். காலையிலும் இரவிலும் கையளவு புத்துருக்கிய பசும் நெய்யை அலட்சியமாக அள்ளி உண்டதனாலும் ஒவ்வொரு நாளும் பகல் டிஃபன் வேளையில் பாதாம் அல்வா, காசி அல்வா, கல்கத்தா ரசகுல்லா என்று சத்து மிகுந்த பலகார பட்சணங்களை வயிறு கொண்ட மட்டும் ரசித்து சாப்பிட்டதனாலும் சில மாதங்களில் சித்தப்பாவின் உடல்நிலை விவரென்று ஏறிவிட்டிருந்தது. மார்பு பின்னோக்கியும் வயிறு முன்னோக்கியும் வளர்ந்து விட்டிருந்ததனால் கொஞ்ச காலத்திற்கு முன் வாங்கியிருந்த பனியன்கள் உடல் கொள்ள முடியாது தவித்தன. அவரது வெற்றிலை பெட்டியில் பாக்கும் கும்பகோணம் துளிர் வெற்றிலையும் குவிந்து கிடந்தது போல் சில்க் ஜிப்பா பையிலும் சதா பணம் குலுங்கிக் கொண்டே இருந்தது. சுருங்க கூறினால் சித்தப்பா உடல் தோற்றத்திலும் பொருளாதார நிலையிலும் இந்த சில மாதங்களில் வெகுவாக மாறிவிட்டிருந்தார். சமையற்காரர் சாமண்ணாவும் மைதிலி வீட்டை விட்டு போன பின்பு அண்டுவார் அடக்குவார் என்று கோவில் மாட்டைப் போல குஷியாக தெரிந்து கொண்டிருந்தான். பத்மினி வெளியில் செல்ல விரும்பிய அதே சமயம் சித்தப்பாவும் வெளியே செல்ல திட்டமிட்டிருந்தால் உக்ரனாரையின் சாவி குத்து சாமண்ணாவிடம் ஒப்படைக்கப்பட்டுவிடும். அளவு எடுத்து ஜாமான்களை ஒப்படைத்துவிட்டு சென்றிருந்தாலும் சாமண்ணா முதலில் தனக்கு வேண்டிய பாலையோ தயிரையோ குடித்துவிட்டுத்தான் வீட்டில் உள்ளவர்களுக்கு விநியோகம் செய்வது வழக்கம். உக்ரனாரையே அவனது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டால் கேட்கவா வேண்டும்? நினைத்த பொழுதெல்லாம் குளிர வைக்கும் பெட்டியை திறந்து ஐஸ் துண்டங்களை எடுத்து கூஜா பாலில் போட்டு சித்தப்பா தமக்கென்று பிரத்யோகமாக வாங்கி வைத்திருந்த மைசூர் ரோஜா ஷர்பத்தை அள்ளிவிட்டு மில்க் ஷேக் செய்து சாப்பிட்டான். இரவு படுக்க போகும் சாப்பிட எஜமானிக்கு என்று தனியே எடுத்து வைத்துள்ள உயர்ந்த ஜாதி மாதுளம்பழங்களையும் சாமண்ணா ஒரு கை பார்த்த பின்புதான் மங்களம்மாளுக்கு அவை கிடைத்தன. இவ்வாறு தன் இஷ்டப்படி பாலிலே நீந்தி நெய்யிலே குளித்து பழங்களில் திளைத்ததன் பயனாக சாமண்ணா வந்த சில மாதங்களில் மூக்கும் முகமும் வெடித்து விடும் அளவிற்கு குறுக்கே பருத்து விட்டான். உடல் தோற்றத்தைப் போல் அவனது ஆடை அலங்காரமும் செம அபிவிருத்தி அடைந்திருந்தன. சமைக்கும் வேலையை தவிர மற்ற பொழுதெல்லாம் துல்லியமான மல் வெஸ்டியும் மெல்லிய மல் ஜிப்பாவும் அணிந்து கொண்டு கழுத்தை அலங்கரித்த தங்கச் சங்கிலி மின்ன சுப்பண்ணப்பேட்டை ஜமீன்தாரின் ஏக புதல்வன் போல் வீட்டை சுற்றி வாலாயமாக தெரிந்து கொண்டிருந்தான். மைதிலியின் பிரிவை குழந்தை மாதவன் ஒருவன்தான் அதிகமாக உணர்ந்தான் என்று கூற வேண்டும். பெரியவர்களிடையே நடக்கும் பூசல்களும் அவைகளின் தாத்பரியமும் 7 வயது நிறைந்த சிறு குழந்தையின் உள்ளத்திற்கு எப்படி புரிய போகிறது? மைதிலி வீட்டை விட்டு கிளம்பி சென்ற பொழுது மாதவன் தூங்கிக் கொண்டிருந்தான். விழித்ததும் வழக்கமாக தன்னை கவனிக்க மைதிலி வராதது அவனுக்கு கலவரத்தை உண்டாக்கவே மைதிலியம்மா மைதிலியம்மா என்று அழுது கொண்டே ரகலை செய்தான். கோபமே உருவாக இருந்த மங்களத்திற்கு மகனது உணர்ச்சி போராட்டங்களை அறிந்து கொள்ள பொறுமை இருக்கவில்லை. மைதிலியிடம் போக வேண்டும், மைதிலி சாப்பாடு போட வேண்டும் என்று பிடிவாதம் செய்து மாதவன் அழுது இம்சை கொடுத்த போதெல்லாம் அவள் நிர்தாட்சியமாக மைந்தன் முதுகில் ஓங்கி 4 அறைகள் வைக்க தவறவே இல்லை. அடி உதவுகின்றது போல் அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டார்கள் என்ற பழமொழி மாதவன் வரை மிகவும் உண்மையாகிவிட்டது. மைதிலி என்ற பெயரை உச்சரித்தால் அவனை மங்களம் அடிப்பாள். பத்மினி அப்பெயரை கேட்டவுடன் அவனை அடிக்காவிடினும் உறுத்து விழிப்பாள். அப்பப்பா, அந்த விழிகள் அவனது தளிர் மேனியை நடுநடுங்கவல்லவா செய்தன. சித்தப்பா முத்துசுவாமி யாரும் பாராத சமயம் மைதிலின்னு கூப்பிட்டாயோ தெரியும் செய்தி, அவள் எங்கே இருக்கா என்று நறுக்கென்று ஒரு குட்டி மிரட்டி வைத்திருந்தார். தாயார், சித்தப்பா, பத்மினி என்ற இந்த மூவரது வெறுப்பையும் எண்ணி பயந்து குழந்தை மாதவன் மைதிலி என்று அழைப்பதை சில தினங்களிலேயே விட்டுவிட்டிருந்தான். ஆனால் அவனது மென்மையான மனதின் ஆழத்திலே மைதிலி அம்மா மீது அவனது இளம் உள்ளம் கொண்டிருந்த அன்பு மாறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. மைதிலி அம்மாவை பார்க்க வேண்டும், மைதிலி அம்மாவுடன் விளையாட வேண்டும் என்ற அவனது ஆசை பெரும் ஏக்கமாக மாறியது. அதன் விளைவாக குழந்தைக்கு சாப்பாட்டில் நாட்டம் குறைந்தது. உடல் ஆரோக்கியம் மெதுவாய் நலியத் தொடங்கியது. குடும்ப பொறுப்பை தம் தலையில் சுமத்தி கொண்டிருந்த சித்தப்பா குழந்தை மாதவனை தினசரி ஒரு புதிய டாக்டரிடம் அழைத்து போய் காட்டிய வண்ணம் இருந்தார். மைதிலி வெளியேறி சென்று சில மாதங்கள் ஆன பின்பு ஒரு நாள் பிற்பகல் வயிறு குளிர டிஃபனும் காஃபியும் சாப்பிட்டவுடன் வாயில் புறத்து ஹாலில் சித்தப்பாவும் பத்மினியும் கேரம் விளையாடி கொண்டு உட்கார்ந்திருந்தனர். இடது கை கட்ட விரலை வாயில் வைத்து கடித்து கொண்டு வலது கையால் கேரம் பலகையை வருடிய வண்ணம் தமக்கு எதிரே தரை மீது அமர்ந்திருந்த பத்மினியை சித்தப்பா பார்க்காதவர் போல் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார்.
எவ்வளவோ முறை எடுத்து கூறியும் ஆச்சாரக் குறைவான சில காரியங்களை பத்மினி விட்டுவிடவே இல்லை. அவைகளை காணும் போதெல்லாம் சித்தப்பாவுக்கு கோபம் பொங்கிக் கொண்டுதான் வந்தது. ஆனால் அவர் பத்மினியை வெளிப்படையாக கண்டிக்க முடியவில்லை. தமக்கு அது சமயங்களில் ஏற்படும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவைகளை பாராதவர் போல் அவர் தமது கண்களை வேறு திசையில் திருப்பிக் கொள்ளும் வழக்கத்தை மேற்கொண்டார். சித்தப்பா, ராணியை உங்களால் தட்டி கொள்ள முடியாது, ரொம்ப பேராசை வேண்டாம் என்று கைத்தட்டி கூக்குரலிட்ட பத்மினி கலகலவென்று நகைத்தாள். அது சமயம் தனது வேலைகளையெல்லாம் முடித்துக்கொண்டு சமையல் அறையிலிருந்து உல்லாச நடைபோட்டு கொண்டு வந்து நின்ற சாமண்ணா சித்தப்பாவின் பின்னால் வந்து தனது 32 பற்களும் தெரிய சிரித்து கொண்டு நின்றான். கும்மென்று வீசிய அத்தரின் மனத்தை உணர்ந்த சித்தப்பா விடுக்கென திரும்பி பார்த்தார். என்னப்பா சாமண்ணா, வெளியே கிளம்பி விட்ட போல இருக்கிறது, வர எத்தனை மணி நேரமாகும் என்று அதட்டி கேட்டார். சாமண்ணா அசட்டு சிரிப்பு சிரித்தான். நான் வெளியே போகிறேன்னு சித்தப்பாவுக்கு ஜோசியம் கூட தெரியும் போல இருக்கிறது என்று கூறிவிட்டு பற்களை மீண்டும் காட்டினான். ஜோசியம் என்னத்திற்கு அப்பா, உன் சட்டை கழுத்துப்பட்டை விரைத்த நாய் காது மேலே நோக்கி மடித்து விட்டிருக்கும் அழகு பார்த்தாலே நீ வெளியே உலாவ கிளம்பி விட்டாய் என்று தெரிந்து விடுகிறதே. அது கிடக்கட்டும், போனது தெரியாமல் சீக்கிரம் திரும்பிவிடு. இன்று இரவு எஜமான் ஆஃபீஸிலிருந்து 4-5 பேர் விருந்துக்கு சாப்பிட வந்தாலும் வருவார்கள் என்று எச்சரிக்கை செய்தார் சித்தப்பா. நான் வெளியே உலாவ செல்லவில்லை சித்தப்பா. ரங்கபவனம் என்ற ஹோட்டலில் என்னோடு வேலை செய்த ஒரு பையன் ஆஸ்பத்திரியில் நோயாளியாக படுத்து கிடக்கிறான். நேற்று அவனை முதலையாக போய் பார்த்து விட்டு வந்தேன். இன்னைக்கும் வர சொல்லியிருந்தான். போய் கொஞ்சம் பேசிவிட்டு வரலாம் என்றுதான் கிளம்பினேன் என்றான் பதிலுக்கு. ஏண்டா, இதை ஏன் நேற்று என்றும் சொல்லவில்லை என்று கேட்ட சித்தப்பா குபீரென்று பாய்ந்து எழுந்து நின்றார். அவரது கோபத்தின் காரணம் மின்னலைப் போல சாமண்ணாவிற்கு பளிச்சென விளங்கிவிட்டது. எனக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததும் நேற்று நேரே கிணற்றடிக்கு சென்று ஒரு குடம் தண்ணீரை தலையில் கொட்டி கொண்ட பிறகுதான் சமையற்கட்டு பக்கம் காலை வைத்தேன். எனக்கு தெரியாதா சித்தப்பா என்று தனது பற்கள் அனைத்தையும் காட்டிக்கொண்டு கோரமாக நகை செய்தான். அதுதானே பார்த்தேன். எங்கே அந்த ஆஸ்பத்திரி தீட்டையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாயோ என்று நடுங்கி விட்டேன் என்று முணுமுணுத்தார் சித்தப்பா. பதிலுக்கு தலையை சொரிந்து கொண்டு சாமண்ணா அவரை தயக்கமாக நிமிர்ந்து பார்த்தான். சித்தப்பா, ஒரு விஷயம். நேற்று நான் ஆஸ்பத்திரிக்கு போனபோது என் சிநேகிதன் படுத்து கிடந்த வார்டிலே நம்ம வீட்டு சின்ன எஜமானரை பார்த்தேன் வந்து என்று இழுத்தான். பத்மினியும் முத்துசாமியும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு விட்டனர். ஆஸ்பத்திரியில் நீலகண்டனை பார்த்தாயா என்று ஆச்சரியத்துடன் சித்தப்பா கூவினார். ஏன், மைத்துனருக்கு ஆஸ்பத்திரியில் என்ன வேலை என்று திகைப்புடன் பத்மினி கேட்டாள். வேலையும் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த வேடிக்கையை ஏன் கேட்கிறீர்கள்? லாரி மோதி கால் எலும்பு ஒடிஞ்சு மண்டை பிளந்து ஆஸ்பத்திரியில் ஒரே பிளாஸ்திரி மயமாக கிடக்கிறார் சின்ன எஜமான். 4 நாளா அவருக்கு நினைவே கிடையாதாம். பிழைக்கிறது கூட துர்லபம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அவர் சம்சாரம் கூட வந்து எட்டி பார்க்கவில்லையாம். அனாதை போல கிடக்கிறார். என்னை அடையாளம் தெரிகிறதா சுவாமிகளே அப்படின்னு விசாரித்தேன். ஒரு முறை முறைத்தார் பாருங்கள். நெற்றிக்கண் படைத்த அந்த சிவபெருமான் கூட அதை கண்டு நடுங்கி போயிருப்பார். நேற்று எனக்கு இருந்த வேலையில் இதை பற்றி எஜமானி அம்மா கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் என்று முடித்தான் சாமண்ணா. துள்ளி குதித்தார் சித்தப்பா. நல்ல வேலை, நீ இதெல்லாம் மங்களத்திடம் சொல்லாதிருந்தாய். கை கால் ஒடிந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்ததனால் கடவுள் தகுந்த தண்டனை கொடுத்திருக்கிறார். வேண்டும் இந்த பயலுக்கு. டேய் சாமண்ணா, உனக்கு ஏண்டா இந்த வம்பெல்லாம்? நீலகண்டன் பெயரை கூட உச்சரிக்கப்படாதுன்னு எஜமானர் உத்தரவு போட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா? ஆஸ்பத்திரியில் பார்த்தேன், ஒரு வீதியில சந்தித்தேன்னு வாயை திறந்தியோ உன்னை மங்களம் சுட்டு விடுவாள். இதை பற்றி யாரிடமும் பேசாதே. போனதும் வந்ததும் தெரியாமல் போய்விட்டு சீக்கிரம் வந்து தொலை என்று அதட்டினார். சாமண்ணா அவ்விடம் விட்டு அகன்றதும் பத்மினி சித்தப்பா முகத்தை திகிலுடன் பார்த்தாள். சித்தப்பா, அக்கா காதுகளில் விஷயம் பட்டால் கட்டாயம் தம்பியை பார்க்க புறப்பட்டு விடுவாள். தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடுமல்லவா? கால் கையுடன் இருக்கையிலேயே எனக்கு அவர்கள் சகவாசம் கொஞ்சமும் பிடிக்காதிருந்தது. இப்பொழுது என்று கவலையுடன் மேலே முடிக்காமல் நிறுத்தினாள். அசட்டு பெண்ணே, உனக்கு ஏன் கவலை? நீ பேசாமல் இரு. எல்லாவற்றையும் இந்த சித்தப்பா கவனித்துக் கொள்வார். நீலகண்டன் ஒரு சமயம் காயத்தின் விளைவாக செத்துவிட்டாலும் சரி, மங்களத்தின் காதுகளுக்கு எட்டாதபடி நான் கவனித்துக் கொள்வேன். இந்த முத்துசாமியை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்?
என்று கர்வமாக சவால் விடுத்தார் சித்தப்பா முத்துசுவாமி. ஆடம்பரமாகவும் சுகமாகவும் வாழ்வதற்கு வேண்டிய அளவு செல்வம் மங்களம்மாளுக்கு இருந்தது. அவ்வளவிற்கும் அவள்தான் எஜமானி என்ற செல்வாக்கும் கூட இருந்தது. சுகமான பங்களாவாசம், சொன்னவற்றை செய்து முடிக்க பல பணியாட்கள், வேண்டிய ஆடை ஆபரணங்கள் என்று எல்லா வகையிலும் அவள் மனதிற்கு உகந்தபடி வாழ்க்கை அமைந்திருந்தது. எனினும் அவள் மனதில் திருப்தி இருக்கவில்லை. தாம்பத்திய வாழ்க்கை நிலை அவள் விரும்பியபடி இன்பமயமானதாக இருக்கவில்லை என்ற ஒரு பெரும் குறை அவள் உள்ளத்திலே உறுத்தி கொண்டே இருந்தது. ஸ்ரீமான் திவாகரன் தொழில் விவகாரங்களில் மிக்க திறமசாலியாக இருந்தார். தாம் பிரவேசித்த எந்த காரியத்திலும் வெற்றி தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற திடமான மனோபாவம் கொண்டிருந்தார். அவரது பெயரை கேட்டதும் சக தொழிலாளிகளும் வியாபாரிகளும் அஞ்சுகின்ற அளவு வியாபார வட்டாரத்தில் கீர்த்தியும் மதிப்பும் பெற்றிருந்தார். ஆனால் கணவன் என்ற நிலையில் அவர் தாமரை இலை தண்ணீராக பட்டும் படாத ஒரு பற்றற்ற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். தமது அலுவலகத்திலே வேலைக்கு அமர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான சிப்பந்திகளை அவர் எவ்வாறு கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடத்தினாரோ அதே ரீதியில்தான் தமது இல்லத்து எஜமானியையும் நடத்தி வந்தார் திவாகரன். சாப்பிடவோ உடுக்கவோ மனைவிக்கு எந்தவிதமான குறைகளையும் அவர் வைத்திருக்கவில்லை. சகலவிதமான சௌகரியங்களையும் அவளுக்கு அளித்திருந்தார். இவைகளுக்கு பிரதிபலனாக அவர் தமது மனைவியிடமிருந்து எத்தகைய பணிவிடைகளையும் எதிர்பார்க்கவில்லை. மங்களம் தலைவலி என்று நாள் முழுவதும் படுக்கையிலே கிடந்தாலும் அவர் அதை குற்றமாக ஒரு நாளும் கருதியவரே அல்ல. தம்மை பொறுத்தவரை தமது கடமைகள் அனைத்தையும் பூர்த்தியாக செய்துவிட்டதாக அவர் எண்ணினார் போலும். ஆனால் மங்களத்தின் உள்ளத்தில் மட்டும் சதா ஒரு பெரும் குறை வேதனை செய்த வண்ணம் இருந்தது.